ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவு ஒரு கப் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான இந்த ஸ்நாக் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேன் வச்சு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. உப்பு மாவில் ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக மட்டும் உள்ளே சேர்த்து அரை கப் அளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்து மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து 2 பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மல்லி கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக பெப்பர் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வாசனை இருக்கிறக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் உள்ளே சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ கையை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு மெதுவடையில் ரெடி பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க. எடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.